வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள மேலவளவு கருப்பு கோயில் மலையை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே வீடியோக்கள். இந்த கோயில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், திண்டுக்கல்லேருந்து வர்ற மக்கள் பார்த்திங்கன்னா நத்தத்துலேருந்து மேலூர் ரோட்லேயும் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயில் ஆர்ச்சி நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஆர்ச்சை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆர்ச்சிலே போட்டிருக்கோம். அருள்மிகு சோமகிரி கருப்பர் ஆலயம் சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கோம். ஆர்ச்சில் உள்ளே நுழைஞ்சு போயிடலாம். ஆர்ச்சிலேருந்து உங்களுக்கு உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை சோலை அவங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கும். அந்த மலை வந்தோடனே நீங்கள் கோயிலுக்கு அருகாமையில் வந்துட்டோம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கோயிலுக்கு அருகாமையில் ஒரு மிகப்பெரிய கம்மா ஒன்று அமைஞ்சிருக்கு. இது மழை சீசன்றால உங்களுக்கு தண்ணி அந்தளவுக்கு இருக்குது. அப்புறம் கோயிலுக்கு இடதுபுறம் ஒரு மிகப்பெரிய அன்னதான கூட கொண்டு கட்டியிருக்காங்க. இது கார்த்திகை மாதம் அன்னதானம் கொடுக்குறதுக்காக இந்த அன்னதான கூட கட்டியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம கோயிலோட அடிவாரத்தை ரீச் பண்ணியாச்சு. கோயில் அடிவாரத்திலே ஒரு மிகப்பெரிய புறவி இருக்குது. புறவினா குதிரையை நம்ம வழிபட்டுட்டு நம்ம கருப்பனை தரிசிக்க போகலாம். சாமி கும்பிட்டாச்சு. சாமி வீடியோ எடுக்கலை. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டதுக்கான பலன் கிடைக்காதான், அதனால் வீடியோ எடுக்கலை. அங்கே கொடுத்த பொங்கலை சாப்பிட்டு மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து வர வீடியோக்கள் வரும், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, குதிரைக்கு பின்னாடி ஒரு அன்னதான கூடம் இருக்குது. அந்த அன்னதான கூடத்துக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஒத்தடி பாதையாக வரும். இந்த ஒத்தடி பாதையிலே நம்மளோட பயணத்தை தொடங்குகிறோம். மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணி காவாசி மலை ஏறியாச்சு. இது மற்ற மலைகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப கரடுமுரடான ஒரு மலைப்பாதையாக செங்குத்தாக அமைஞ்சிருக்கு இந்த மலை. பாதி மலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஏலியன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஏலியனுக்கு ஒரு கதை இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. முடியலை, உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் கூட நினச்சேன் பார்க்குறதுக்கு சின்ன மலையாக இருக்குது, ஈஸியாக இல்லாமல். ஆனால் ரொம்ப செங்குத்தான மலையாக இருக்கிறனால ரொம்ப ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மக்களே, நதிக்கு முக்கால்வாசி இது ஏறியாச்சு. ஆமாம், உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த மலைக்கு அருகாமல் இல்லை, அந்த ஒரு பக்கத்தில் ஒரு மண்டை செய்தியில் இருக்கும்ல, அது உங்களுக்கு தெரியுது பாருங்க பின்னாடி. மலை ஏறி மலை உச்சிக்கு பக்கத்தில் வந்துட்டோம்ன்றத இந்த ஒரு கடப்பாறை பாறை நமக்கு காட்டுது. இது அதிகமாக மக்கள் வலிக்கிட்டு விழுகிறனால இப்போ அந்த ஒரு மக்களை செதுக்கி ஒரு படிக்கட்டை ரெடி பண்ணி 2 பக்கம் கம்பி வச்சு பாதுகாப்பான முறையில் இந்த படி அமைச்சிருக்காங்க. நம்ம மலை உச்சிக்கு அருகாமையில் வந்துட்டோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைக்கு பக்கத்தில் வரும்போது தான் இந்த ஒரு கதவு ஓப்பன் பண்ணி ஒரு குகைக்கீழே போகிற மாதிரி ஒரு இது உங்களுக்கு வரும். அதை பார்த்துட்டே தெரிஞ்சிடும் நம்ம மலைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றது. ஃபைனலாக மக்களே, மலை உச்சிக்கு வந்தாச்சு. அந்த கருப்பு நரலால் இந்த மலை உச்சிக்கு வரக்கூடிய மக்கள் தான் வேணும் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கற்களை அடுக்கி வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் தாங்க அந்த 2500 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த கோயில். இந்த கோயிலில் உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறமும் விநாயகர் காட்சி கொடுக்குறாரு, இடதுபுறமும் விநாயகர் காட்சி கொடுக்குறாரு, உள்ள சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. ஓம் நமச்சிவாய. நம்ம அந்த மலை மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை மதுரை வரைக்கும் தெரியும். இந்த பக்கம் இடதுபுறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலூர் வரைக்கும் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு.
வலது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிட்டு நத்தம் திண்டுக்கல் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அனைத்து கிராமங்களும் நல்லா உங்களுக்கு செழிப்பாக தெரியும். ஏன்னா அந்த இடம் வந்து ஆற்றுல வந்து அதிகமாக தண்ணி வந்திருக்கனால எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு பச்சை பசேன்னு செழிப்பாகவே காட்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்ட மறந்தாச்சு மக்களே, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றுற கொப்பரையை தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஏலியன் ட்ராக் வந்து ஒரு வரலாறு இருக்குது மக்களே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 7 திருடர்கள் வந்து இந்த ஏலியன் மேலே ஏறினதாகவும், அப்போ ஏற்பிணி வந்து கீழே விழுந்ததுனால அவங்க அங்கேயே வந்து இறந்ததாகவும் சொல்லப்படுது. அதோட எலும்புக்கூடு வந்து மேலே தான் கிடக்குன்னு சொல்கிறாங்க. நான் காட்டி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வெட்டியாரமா இதை முடிச்சாச்சு.